ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூவுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பாஜி சார் எப்போவுமே, சார் எப்போ சார் ரிலீஸ், எப்போ ரிலீஸ்னு. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னு. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு அருள் சார் நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும், எவ்வளோ படங்கள் வந்தாலும், அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும், டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்ருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர், அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அது எல்லா விதத்திலும் அடங்கும். ஸோ வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட்டை நோக்கி போராட்டம் அப்படிங்கிறது அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை, போகாத இடம் இல்லை. என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவருக்கு விடிவு காலம் வந்தது. அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங், பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போனோம். போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 150 ரூபா ராஜ்கண்ட் சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே, நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவு இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான். கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு. அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணியிருக்கிற, அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள், ஒரு 15 நாள், ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது, அவ்வளோதானே அப்படின்னாரு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு.